எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம கணக்குல இருக்கிற ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். ஒரு பெரிய கேள்வி இருக்கு, அதுக்கு பதில் தேடலாம் வாங்க. சரி, அந்த பெரிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி, அதாவது முடிவிலின்னு சொல்றோமே, அது உண்மையிலே ஒரு நம்பரா? இதுக்கு சிம்பிளா ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும்னா இல்ல. ஆச்சரியமா இருக்குல்ல? பார்க்க ஒரு நம்பர் மாதிரியே தோணும், ஆனா அது நம்பர் கிடையாது. அப்போ அது நம்பர் இல்லனா பின் என்னது? அது ஒரு கான்செப்ட், ஒரு ஐடியா. இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இன்ஃபினிட்டியை பத்தின எல்லாத்தையும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு விஷயம் நம்பரா இல்லாம ஒரு கான்செப்டா இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப பாருங்க, இதுல இருக்கிற முக்கியமான வித்தியாசமே இதுதான். இப்போ 5ன்னு எடுத்துக்கோங்க, இல்ல 100ன்னு எடுத்துக்கோங்க. இதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட மதிப்பு இருக்கு. அதை நம்மால அளக்க முடியும், எண்ண முடியும். ஆனா இன்ஃபினிட்டி அது அப்படி இல்ல. அதுக்கு முடிவே கிடையாதுங்கிற ஒரு ஐடியாவை தான் குறிக்குது. அதாவது அதுக்கு ஒரு ஃபைனல் குவான்டிட்டியே இல்ல. இந்த கோட்ல சொல்ற மாதிரி தான், இன்ஃபினிட்டிங்கிறது நம்பர் வரிசையில வர்ற ஒரு நம்பர் கிடையாது. அந்த நம்பர் வரிசைக்கு முடிவே இல்ல பாத்தீங்களா? அந்த ஐடியாவுக்கு பேரு தான் இன்ஃபினிட்டி. சிம்பிளா சொல்லணும்னா, நம்பர்ஸ் தான் முடிவில்லாம போயிட்டே இருக்கு. அந்த தன்மைக்கு நாம வச்ச பேர் தான் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அது என்னெல்லாம் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் ஈஸியா இருக்கும். வாங்க அதோட சில தனித்துவமான குணங்களை பத்தி பார்க்கலாம். இதுல 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு, அதுக்கு எல்லையே கிடையாது. நீங்க எவ்வளோ தூரம் போனாலும் இன்ஃபினிட்டியை அடையவே முடியாது. ரெண்டாவது, அது வளரவே வளராது. அது இன்னும் பெருசாயிட்டே போற ஒரு விஷயம் இல்ல. அது எப்பவுமே முடிவில்லாம இருக்கு, அவ்வளோதான். மூணாவதா, அது ஒரு ரியல் நம்பர் கிடையாது. நீங்க நம்பர் லைன்ல தேடினா எந்த 2 நம்பருக்கு நடுவுலயும் அதை கண்டுபிடிக்க முடியாது. நிறைய பேருக்கு வர்ற ஒரு குழப்பம் இதுதான். ரொம்ப ரொம்ப பெரிய நம்பர்ஸையும் இன்ஃபினிட்டியும் ஒன்னா நினைச்சுப்பாங்க. வாங்க, அந்த பெரிய நம்பர்ஸுக்கும் இன்ஃபினிட்டிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு கூகோல்னு ஒரு நம்பர் இருக்கு. அது என்னன்னா 1 போட்டு அதுக்கு பின்னால 100 0 போடணும். நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய நம்பர். ஆனா நாம மனசு வச்சா அதை எழுதிட முடியும். அதுக்குன்னு ஒரு முடிவு இருக்கு. இன்னும் ஒரு படி மேல போலாமா? கூகோப்ளெக்ஸ்னு ஒன்னு இருக்கு. அது 1க்கு பின்னாட ஒரு கூகோல் அளவுக்கு 0 போடணும். இந்த நம்பரை நம்மால எழுதவே முடியாது. நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா இடத்தையும் எடுத்தா கூட பத்தாது. ஆனா இங்க தான் முக்கியமான பாயிண்ட். அவ்வளோ பெரிய நம்பரா இருந்தாலும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட முடிவடைஞ்ச நம்பர் தான். அதான் விஷயம். கூகுள் பிளெக்ஸ் மாதிரி எவ்வளோ பெரிய நம்பரா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கு. ஆனா இன்ஃபினிட்டிக்கு அதோட டெஃபினேஷன் படியே முடிவே கிடையாது. இது வெறும் சைஸ் பத்தின விஷயம் இல்ல, இது ரெண்டோட அடிப்படை குணமே வேற. சரி, இது வெறும் ஒரு ஐடியா தான்னா இதை எங்க தான் நாம பயன்படுத்துறோம்? இந்த மாதிரி ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட் நிஜமான கணக்குல எங்கெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சிம்பிளா ஒரு கணக்கு பார்ப்போம். 2 3ஆல வகுத்தா என்ன வரும்? 0.666ன்னு அந்த 6 போயிட்டே இருக்கும், நிக்கவே நிக்காது. இதுதான் இன்ஃபினிட்டி. அதே மாதிரி நம்பர் லைன் எடுத்துக்கோங்க. அது பிளஸ் பக்கமும் மைனஸ் பக்கமும் முடிவே இல்லாம போயிட்டே இருக்கு. ஜாமெட்ரியில கூட 2 பேரலல் லைன்ஸ், அதாவது இணைக்கோடுகள் முடிவிலியில சந்திக்கும்னு சொல்றோம். அது உண்மையா சந்திக்குதுன்னு அர்த்தம் இல்ல. அது 2 எப்பவுமே இணையாவே போயிட்டே இருக்கும்னு சொல்றதுக்கு ஒரு வழி அது. சோ மொத்தத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்ஃபினிட்டிங்கிறது நம்பர் லைன்ல இருக்கிற ஒரு இடம் கிடையாது. அது ஒரு டெஸ்டினேஷன் இல்ல. அந்த நம்பர் லைனுக்கு முடிவே கிடையாதுங்கிற ஐடியா தான் இன்ஃபினிட்டி. இது நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு கடைசி கேள்வியோட முடியுது. இன்ஃபினிட்டி மாதிரி ஒரு கான்செப்டையே நம்பர் மாதிரி ஒரு உறுதியான விஷயமா நம்ம தப்பா புரிஞ்சுக்க முடியுதுன்னா, நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி இன்னும் எத்தனை அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாக்களை நம்ம தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.